Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind its Guru Peyarchi Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays. Jay Chandran, VGP Marine Kingdom. கும்பராசி இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஜன்மத்தில் சனி இருக்கிறார், 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார், 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அனுமன் வழிபாடுகள் பிரசித்தி பெற்ற அனுமன் சன்னிதானம் எல்லாம் செல்வது விசேஷம். பஞ்சவடி, நாமக்கல், நங்கநல்லூர், ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் போன்ற எல்லா இடத்துலையும் எந்த கோயிலில் அனுமன் இருக்காரோ அங்கே போய் சரண்டர் ஆகிடுங்க. தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சோம்பல் ஏற்படும், சுருண்டு படுத்துக்கொண்டே தோணும். ஆனால் தொழிலை டெவலப் செய்துவிடும். உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். சிறு சர்ஜரிகள் போன்ற விஷயத்தை செய்து தேகாரோக்கியத்தில் பொலிவு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து விஷயத்தில், பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடுவழியும், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் காணப்பட்டால் குலதெய்வத்திற்கு போயிட்டு மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்காரர். கும்பராசி நேயர்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் பீரியட். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி, நீங்களாக இடமாற்றத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் அந்த குட்வில்லை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம், இப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமோ அல்லது வருமானமோ கம்மியாக இருக்கலாம். ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனால் இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பொறுமையும் நிதானத்தையும் தான் அவங்க சோதிக்கிறாங்க. அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அற்புதமான எதிர்காலம் இருக்குது. சில நேரங்களில், சில அனுபவங்களில் கூட, நமக்கு பாடங்களில் கூட சில படிப்பு தேவைப்படுது. படிப்புனால்தான் நமக்கு பட்டம் கிடைக்குது. அந்த படிப்பு தான் பட்டத்தையே தருது. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, இந்த காலகட்டம் நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். செஸ்ட் பகுதிகளில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தேவையில்லாத கவலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். அதெல்லாம் நிறைய செட் ஆகிடும். ஆக்சுவலாக நிறைய படிப்பாங்க. படிப்பாளிகளாக இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த காலகட்டங்களுக்கு கும்பமாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீடு கண்டிப்பாக மாற்றுவீங்க. நிறைய பேர் ஒரு புது பிஸ்னஸ்க்கு இறங்கக்கூடிய பிராப்தம். வேலைகளில் நல்ல ஒரு உயர்வு காணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், பீடை, என் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய, அவமானங்கள் கடந்து போகக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இடமாற்றத்துடன் சேர்ந்து ஒரு ப்ரமோஷனும் சேர்ந்து வரும். எதிர்பாராத மறைமுகமான ஒரு இன்கம், அதாவது ஒரு விஷயம் பண்ணும்பொழுது செகண்ட் லெவல்லேருந்து இன்கம் வர்றது, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடந்து வரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக கும்பராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, குழந்தைகள் வேத பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் நல்ல தான தர்மங்கள் பண்ணுறது, புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கறது கும்பராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கப்படுறது இந்த குரு. கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒரு காரியம் தடங்களாய் தான் அந்த காரியங்கள் நடக்கும். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் காதில் கேட்டுவிடுவோம் நம்ம. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவாளை எப்படி பேசுறது, என்னை பற்றியே எப்படி பேசுகிறா அப்படிங்கிற சில வருத்தங்கள் அப்பப்போ வந்து போகும். ஆனால் பெருசாக அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லா மனுஷனும் அப்படி தானே இருப்பா அப்படிங்கிறத அடுத்து யாராவது சொல்லும் போது அதை புரிந்துட்டு செயல்படுறது. சூதாட்டங்கள்லாம் காசு செலவு பண்ணவா இப்போ அதுலேருந்து திருந்தி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரும். குடும்பத்துக்கான ஏதாவது கொடுக்கணும். நான் ரெகுலராக இத்தனை நாள் இந்த கெட்ட பழக்கத்தை அடிமையாயிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் எனக்கு திருந்திட்டேன், நான் ஓரளவுக்கு ஃபேமிலியை கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில புத்தியெல்லாம் அவளுக்கு தெளியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தேவை. கை, கால் சம்மந்தமான, எலும்பு சம்மந்தமான உபாதைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு ஏஜுக்கு கடந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா வேகத்தை கம்மி பண்ணிடுவாங்க சில பேர். ரொம்ப வேகமாக நடக்கிறது, பாத்ரூமில் நடக்கும்போதும் சரி, வெளியில் நடக்கும்போதும் சரி, படியில் இறங்கும்போதும் சரி, அந்த வேகத்தை நிதானமாக கடைபிடிக்கிறது
நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும். தெய்வீக வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். அவருக்கு ஐயப்ப சுவாமி வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரும். தாய் கிழவி அப்படின்னு ஒரு பாட்டு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, பசுவெள்ளி, மாணிக்கம், தங்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு. தாய் தான் கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த டயத்தில் குரு. ஒரு அடிபட்டுருச்சுன்னா எங்கேயோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோம், அம்மா அம்மா அப்பா தப்பிச்சோம். இந்த அம்மாங்கிற வார்த்தை வந்து அப்பேற்பட்டது. அம்மாட்ட போய் உனக்கு பீரோ வாங்கி தரேன், மெத்தை வாங்கி தரேன், உனக்கு கார் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன கேட்பாங்க, நீ வா கிட்ட வா, உன் கை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போ, உன் பக்கத்தில் நான் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடணும். இந்த ஆசை அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவினுடைய ஆசையை நிறைவேற்றினால் அம்மா தாய்யா கும்பராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் குரு. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த தாய்மையினுடைய ஏக்கத்தையும் ஆசையையும் பாசத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த பாட்டு இன்றைக்கும் ஒரு கோவிலில் எழுதுகிற அளவுக்கு இருக்குது. அந்த அந்த உறவே ரொம்ப உன்னதமானது. ஜோதிடத்துலேயும் சரி, இது தெய்வீகத்துக்கும் அப்பாற்பட்டது. தெய்வங்களே ஏக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தாய்மை அப்படிங்கிறது. இந்த உயிர் கொடுத்தது அந்த தாய். அந்த தாய் தான் கும்பராசி நேயர்களுக்கு குரு. எந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்கன்னாலும் உடனே அம்மா கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்கள். அதுவே ரொம்ப பெரிய தீர்வாக இருக்கும். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு பயிற்சி, அதாவது ரிஷபத்துக்கு குரு வருவது அப்படிங்கிறது பொதுவாகவே அத்தனை பேர்கிட்டையும் கொஞ்சம் மாதிரி காசு பணம் போடணும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நிறைய அந்யோன்யங்கள் அத்தனை பேரோட வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த வருஷம் வந்து இந்த குரு பயிற்சினால ஒரு 5 ராசிகளுக்கு பிரம்மாண்டமான வாழ்வுன்னு சொல்லலாம். அதில் முதல் ராசி லக்னம் கடகத்துக்கு பயங்கரமான விமோச்சன காலம். 2வது கன்னி, அகல்யா சாப விமோச்சனம்னு சொல்லுவோம். கன்னிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். 3வது விருச்சிகம், பலவிதமான சங்கங்கள், சமூகங்கள், சட்டமன்றம், இந்த மாதிரி பெரிய பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய பேருக்கு புகழ் கௌரவம்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிராப்தம். 5வது மகரம். இந்த 5 ராசிகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்வு. மேஷத்துக்கும் நல்ல காசு பணம் வரும். ஸோ பேசிக்கலாக குரு பயிற்சி அப்படிங்கிறது அத்தனை பேருக்குமே நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக இருக்கிறது. டேக்ஸ் இன்வேஷன் அதிகமாகும், ஃபுட் மெட்டீரியலுடைய டேக்ஸ் அதிகரிக்கும், தங்க விலை உயரும், நிறைய விஷயங்களில் வந்து அதாவது இதுக்கு மேலே நம்ம டேக்ஸ் கட்ட முடியாதுங்கிற நிலைமைக்கு அதிகரிக்கும். ஸோ கையில் காசு பணம் அப்படிங்கிறது நல்லா வந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் கவர்மெண்ட்டுக்கு மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ குரு பயிற்சி ஓகலால நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். பிஹைண்ட் வுட்ஸ் குரு பயிற்சி ராசி பலன் 2024 டைட்டில் ஸ்பான்சர். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீப ஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium.